நீ பண்றது நியாயமே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நான் தான் உன் மேல கோவப்படணும். ரோஜா, நீ இப்படி பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பத்தி நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். உட்காரு ப்ளீஸ். ஊருக்கு வந்ததுமே நீ நேரம் இங்கே தானே வந்திருக்கணும். எதுக்கு தீபா வீட்டுக்கெல்லாம் போன? ரோஜா, அவங்களே பாவம், அப்பாவை இழந்த துக்கத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அங்க போறதும் பிரச்சனை பண்றதும் உனக்கே தப்புன்னு தோணலையா? இத்தனைக்கும் 2 பேருக்கு நடுவுல எந்த ஒரு தப்பான உறவும். போதுங்க. எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு நல்லவ மாதிரி பேசுறதுக்கு உங்களால எப்படி முடியுது? நீங்க அவளை லவ் பண்ணது தப்பில்ல, அதை என்கிட்ட மறைச்சது தப்பில்ல, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணது தப்பில்ல. நாம வீட்டுக்கு போய் இனிமே இப்படி பண்ணாதன்னு சொன்னது மட்டும் தான் தப்பா போச்சா? ரோஜா, நீ பண்றது ரொம்ப அநியாயம். எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணுமே இல்ல. யார் சொன்னாங்க? நீங்க லவ் பண்ணது உண்மைதானே? அதை என்கிட்ட மறைச்சது உண்மைதானே? அப்படின்னா நீங்க பண்ணது பச்சை துரோகம். இந்த ஒண்ணுக்காகவே உங்களை நெருப்பு வச்சு கொளுத்தணுங்க. அதுலயும் அவ இருக்காளே, உலக மகா யோகியம். ஐயோ, முழு பூசணிக்காய அப்படியே சோத்துல மறைக்க பாக்குறா. என் புருஷனோட பேசாதடினா பேசுவேங்கறா, அவரை பார்க்காதடினா அப்படிதான் பாப்பேங்கறா. அவளுக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம் ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அவரை பார்க்க கூடாதுடினா சரின்னு ஒதுங்கி போயிடணும். அப்படிதான் பாப்பேன்னு அடவிடித்தனம் பண்ணா என்ன அர்த்தம்ங்கற? புருஷனை விட்டுடுறீன்னு கட்டின பொண்டாட்டினா கால்ல விழாத குறையா கெஞ்சுறேன். ஆனாலும் அப்பவும் விட மாட்டேன். அவர் அப்படிதான் பாப்பேன்னு அடவிடித்தனம் பண்றான்னா அவ மனசுல கல்மிஷம் இருக்குன்னு தானே அர்த்தம். பண்றதெல்லாம் அநியாயம், பேசுறதெல்லாம் பித்தலாட்டம். கேட்டா நான் அவரோட ஃப்ரெண்ட் தானே சொல்லி ஃப்ராட் தனம் பண்றது. கேக்குற என்ன கேனச்சின்னு நினைச்சீங்களா? உங்க மனசுல ஒண்ணும் இல்லனா நான் கேட்டப்பவே ஒழுங்கா பதில் சொல்லிருக்க வேண்டியதானே. உங்க ஃப்ரெண்ட் தமிழண்ண வீட்டுக்கு அவ புருஷன் வந்திருந்தப்போ அவ ஒரு மாதிரி ஆகி அங்க இருந்து தலை தெறிக்க ஓடி போயிட்டாளே. மனசுல ஒண்ணும் இல்லனா ஏன் ஓடணும்? என் புருஷன் தானே சொல்லிருக்க வேண்டியதானே. சரி, அவளை விடுங்க. அந்த ஆளை பார்த்ததும் உங்க முகம் பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி திருன்னு முழிச்சீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இத்துனேக்கும் அந்த ஆள் யாருன்னு நோண்டி கேக்குறேன். இவர்தான் தீபாவோட புருஷன்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு சுத்தமா இல்லன்னு தானே அர்த்தம். ரோஜா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா என்னங்க பண்ணுவீங்க? நான் அப்படிதான் பேசுவேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. பண்ற தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு இவர் கோபம் வேற வருதா? ரோஜா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? எங்க 2 பேரையும் சந்தேகப்படுறது ரொம்ப அநியாயம். எதுங்க அநியாயம்? எது அநியாயம்? உங்களை நான் மட்டும் சந்தேகப்படல, அவளோட புருஷனும் தான் சந்தேகப்படுறாரு. உங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு போய் தானே புருஷனும் பொண்டாட்டியும் பிரிச்சிருக்காங்க. ரோஜா, ஏன் இப்படிலாம் பேசுற? சத்தியமா சொல்றேன், எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. என் மேல உனக்கு நம்பிக்கை வராதா? வராது, செத்தாலும் வராது. உங்களை மாதிரி பச்சை துரோகி எல்லாம் யார் நம்புவாங்க? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? துரோகின்னு தெரியுது இல்ல? உங்க அம்மா அப்பா கூட போயிருக்க வேண்டியதானே? போயிருந்தா உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருந்திருக்கும்ல. அவளும் புருஷனை விட்டு தனியா இருக்கா, நீங்களும் தனியா இருக்கீங்க. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்? சாக்கடியும் ஒன்னா கலந்து நாத்தமா நாரி போயிடாது? அப்படி ஒரு அசிங்கம் நடக்க கூடாதுன்னு தான் நான் இங்க இருக்கேன். என்ன ஊருக்கு அனுப்பிட்டு அவளோட சேர்ந்து கூடி கும்மால் அடிக்கலான்னு பாக்குறீங்களா? அந்த மகமாயை சாட்சியா சொல்றேன், உங்களை வாழவும் விட மாட்டேன், அவளோட சேரவும் விட மாட்டேன். பேசுறேன், கொன்னே போடுவேன். என்னடி முறைக்கிற? என்ன அடிக்கணும் போல வெறியா வருதா? தப்பு பண்ண உங்களுக்கே இவ்வளவு கோவம் வரும்போது எனக்கு எவ்வளவு கோவம் வரணும்? உன்னை போய் சமாதானம் பண்ண நினைச்சேன் பாரு, என்ன அடிச்சுக்கிட்டு அடி. சரிம்மா.
ஆமாண்ணே. இந்த இடம் தானே நல்லா விசாரிச்சியாமா? ஆமாண்ணே, இந்த லேண்ட்மார்க் தான் சொன்னாங்க. எங்கண்ணே போயிருக்கோம்? எனக்கு என்னமோ தப்பா நடந்திருக்குமோன்னு பயமா இருக்குண்ணே. இப்போ என்ன பண்றது? இருமா, ஒருவேளை நம்ம இடம் மாதிரி கூட வந்திருக்கலாம். முதல்ல இங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிப்போம். அண்ணே, இங்க ஒரு சாம்பல் கலர் கார் நின்னுச்சு, பாத்தீங்களா? இத பத்தி ஏதாவது மூச்சு விட்டு வச்சுக்க, மூக்கோட சேர்த்து வாயும் தச்சிருவேன். கமுக்கமா இருக்கணும். இல்ல நான் எதுவும் பார்க்கல. சார், இங்க ஒரு சாம்பல் கலர் கார் நின்னுச்சு, பாத்தீங்களா? இல்லையம்மா. சார் சார், இங்க ஒரு கார் நின்னுட்டு இருந்ததை பாத்தீங்களா? இல்லைங்க, அப்படியே தான் நான் பார்க்கலங்க. கொஞ்சம் இருமா, இந்த கடையில விசாரிச்சுட்டு வரேன். சார் சார் சார், இங்க ஒரு ஆஷ் கலர் கார் நின்னதை பாத்தீங்களா? வண்டி நம்பர் என்ன? TN19Y 5655. ஓ, அந்த காரா? ஆமா சார். இங்க தான் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்துச்சு. நான் மதியம் சாப்பிடுறதுக்காக போயிருந்தேன். திரும்பி வந்து பார்த்தா காரை காணோம். சரி, வண்டி ஓனர் எடுத்துட்டு போயிருப்பாருன்னு நினைச்சேன். சார் சார், அது எங்க கார் சார். அது யார் எடுத்தாங்கன்னு தெரியுமா சார்? இல்லம்மா, நான் தான் சாப்பிட போயிட்டேனம்மா. சாவியை வேற வண்டியிலே விட்டுட்டு போயிருந்திருக்கீங்க. இந்த ஏரியா வேற ஒரு மாதிரியான ஏரியா. இந்நேரம் காரை தூக்கிட்டு போய் பார்ட் பார்ட்டா பிரிச்சிருப்பாங்களேம்மா. திரும்ப கார் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. தீபாம்மா, அப்படிலாம் ஒன்றும் ஆயிருக்காதும்மா. நாம வேற இடத்துல விசாரிக்கலாமா? வாமா. என்னென்னமோ சொல்றாங்க. அவர் சொன்ன மாதிரி காரை யாராவது. இத பாருமா, காரை ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நிறுத்தி வைக்கிறதே சிக்கல் தாம்மா. இதுக்கு தான் நான் முதல்லயே கார் எடுத்துடலாம்னு சொன்னேன். இன்ஸ்பெக்டர் உடனே வான்னு சொன்னதை என்னால தட்ட முடியலன்னு. இப்ப என்னென்ன பண்றது? கார் திருட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சா எங்க அப்பாவை என்னால சமாளிக்கவே முடியாது. இப்படிலாம் ஆகும்னு எனக்கு தெரியாதுன்னு. ஒரு காரை கூட என்னால காப்பாத்த முடியல. அம்மா, அழாதம்மா. என்னால முடியலன்னு. நாங்க அப்பாவை தான் தொலைச்சிட்டு நிக்கிறோம்னா இப்ப காரையும் தொலைச்சிட்டு நிக்கிறோம். எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? அம்மா, அழாதம்மா. எங்க குடும்பமே இதை நம்பி தானே இருக்கு. இப்போ இதையும் தொலைச்சிட்டா நாங்க எங்கன போவோம்? என்ன வா அம்மா, காரு கிடைச்சிரும். தைரியமா இருமா. ஐயா சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சத்தம் இல்லாம உங்க செருப்பை கழட்டி வைங்க. நாங்க காரை தேடி வந்திருக்கோம். பிரச்சனை வராம இருக்கணும்னா உங்க செருப்பை கழட்டி வைங்க. சார், குறுக்க பேசாம நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. இந்த ஏரியா ரவுடி பசங்க உங்க காரை கொண்டு போயிட்டாங்க. இந்நேரம் அவங்க இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா சொன்னாலும் உங்களால அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க இந்த ஏரியா கவுன்சிலரோட ஆளுங்க. போலீஸுக்கே போனாலும் உங்களால சமாளிக்கிறது கஷ்டம். ஒன்னே ஒன்று பண்ணலாம். தெரிஞ்சவங்க மூலமா கவுன்சிலரை பார்த்து காசு கொடுத்து காரை மீட்கலாம். அப்படி ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. இவரு சொல்றதாமா கரெக்ட். நம்ம நேர கவுன்சிலரை போய் பார்ப்போமே. சரிங்கண்ணா, எனக்கு எப்படியாவது என் கார் கிடைச்சிட்டா போதும். அம்மா, ஒரு நிமிஷமா. அம்மா, இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்கம்மா. நீங்க அழறதை பார்த்து மனசு கேட்காம சொல்லிட்டேன். விஷயம் வெளியில தெரிஞ்சா நான் தொழிலே பண்ண முடியாதுமா. என் உசுருக்கு ஆபத்தாயிருமா. இல்லையா, நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். நீங்க தைரியமா இருங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றியா. வாமா, நம்ம போலாம். அண்ணா, கார் கிடைச்சிரும்ல? அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு இல்ல, பேசி வாங்கிடலாமா? பணம்னா எவ்வளோண்ணே கேட்பாங்க? தெரியலம்மா.
முதல்ல இந்த ஏரியா கவுன்சிலரை பார்த்தாக்கணும். ஒரு நிமிஷம் இரு. இந்த ஏரியால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலமா ட்ரை பண்ணலாம். ஆஹா, நான் தான் சண்முகம் பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணுமே. சரி, நான் பேசிட்டேம்மா. ஏரியா கவுன்சிலர் நல்ல பழக்கம் தான், போய் பார்க்கலாம்னு சொல்றாரு. அண்ணா அப்படின்னா இப்பவே போலாமா அண்ணா? இல்லம்மா, உடனே பார்க்க முடியாதும்மா. கவுன்சிலர்ட்ட நான் பேசிட்டு சொல்றேன். நீங்க நாளைக்கு போய் பாருங்க, கார் கிடைச்சிடும்னு சொல்றாரு. நாளைக்கு போலாமா? அண்ணா கார் கண்டிப்பா கிடைச்சிடும்ல? கிடைச்சிரும்மா, தைரியமா வா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. வண்டியில ஏறுமா. பார்க்காத பார்க்காத ஐயையோ பார்க்காத ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே சீதா, மாப்பிள்ள ரொம்ப நொந்து போயிருக்காருமா, போய் சமாதானப்படுத்து. எப்பவும் நானே தான் போய் பேசணுமா? தீபா வீட்டுக்கு தாராளமா போங்கன்னு நீங்க தானே அனுப்பி வச்சீங்க. நீங்களே போய் பேசுங்க. சீதா, அங்க பாருங்க, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாம தான் துடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அத பத்தி எந்த கவலையும் இல்லாம உங்க பொண்ணு டிவி பார்த்துட்டு இருக்கா. இவ ஒழுங்கா இருந்திருந்தா மாப்பிள்ளை எங்க இப்படி இருக்க போறாரு? இந்நேரம் கல்யாணமே முடிச்சிருக்கும். நானும் அதை பத்தி தான் பேசணுங்கிறேன். சரி வா, மாப்பிள்ளைட்ட நானே பேசுறேன். போ. மாப்பிள்ள, சாக்ஷி, டிவி ஆஃப் பண்ணுமா? சரிப்பா. மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தீபாவோட குடும்பத்தால நீங்க எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி அப்பா இறந்துட்டாருன்னு ஆறுதல் சொல்ல போனீங்க. ஆனா அவங்க உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாப்பிள்ள. தீபா உங்ககிட்ட இவ்வளவு மோசமா நடந்துடக்கூடாது மாப்பிள்ள. விடுங்க மாமா, கோவத்துல ஏதோ பேசிட்டா. மாப்பிள்ளை, நீங்க எப்பவுமே பெருந்தன்மையா போகணும்னு தான் நினைக்கிறீங்க. ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கவே இல்லையே. தீபாவோட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு விலகி வந்திருந்தாலும் நீங்க அவங்கள எதிரியா பார்க்கலையே. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறீங்க. அவங்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுறீங்க. ஆனா அவங்க உங்களை இப்ப வரைக்கும் எதிரியா தானே நினைக்கிறாங்க. அதுதான் மாப்பிள்ளை எனக்கு வருத்தமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நீங்க அங்க போய் திரும்ப திரும்ப அவமானப்படுறதையும் அசிங்கப்படுறதையும் என்னால தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு இப்ப நீங்க வேண்டாதவரா போயிட்டீங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்க தான். நீங்க இன்னொரு வீட்டுல போய் அவமானப்படுறதும் கெட்ட பேர் வாங்கிட்டு வர்றதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ ஆண்டி, எதுக்கு இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கீங்க? தீபா தானே பேசினா பேசிட்டு போட்டு விடுங்க. பாத்தீங்களா, இப்ப கூட நீங்க அவங்கள தப்பாவே நினைக்கல. நீங்க உறவுக்காக ஏங்குறது நல்லாவே தெரியுது. ஆனா அந்த அளவுக்கு அவங்க பெருந்தன்மையா நடக்கிறது இல்லையே. மாப்பிள்ள, என்ன நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இனிமே தயவு செஞ்சு அவங்கள போய் பார்க்காதீங்க. உங்க உறவே வேண்டான்னு முடிவு பண்ணவங்க வீட்டுக்கு நீங்க ஏன் மாப்பிள்ள போறீங்க? ஆண்டி ப்ளீஸ். நீங்க கிட்ட போனாலும் எட்டித்தான் போவாங்க. உங்களை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேன் மாப்பிள்ள. உங்களுக்கு சொந்தம் தான் முக்கியம்னா, உறவுகளோட சேர்ந்து இருக்கிறது தான் உங்க ஆசைன்னா, அதுக்கு நாங்க இருக்கோம். பெரியத்த காட்ட சாட்சி இருக்கா. அவளை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க கவலை ஏக்கம் எல்லாமே தீர்ந்துடும் மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடலாம். உங்களுக்கும் குழந்தை பிறந்து குடும்பம் ஆயிட்டா தனியா இருக்குமேங்கிற ஏக்கம் தன்னால போயிடும் மாப்பிள்ள. சரின்னு சொல்லுங்க மாப்பிள்ள. எனக்கு என்னவோ உங்க கவலை தீர இது ஒண்ணுதான் வழின்னு தோணுது. ஆண்டி, எனக்கு இன்னும் லீகலா டைவர்ஸே கிடைக்கல.
அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதுக்கு ஒதுக்க முடியும்? மாப்பிள்ள சட்டத்தை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? மனசளவில் நீங்க பிரிஞ்சாச்சு. நீங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் அவங்க ஏன்னு கேட்க போறது இல்ல. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் மாப்பிள்ள? எல்லாத்துக்கும் மேல இந்த கல்யாணத்தை பத்தி நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. அதை தள்ளி போட வேணாமேன்னு தான் பாக்குறோம். ஆமா, எனக்கும் தள்ளி போடுறதுல விருப்பம் இல்லதான். ஆனா லீகலா ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் மாப்பிள்ள. பொண்ணை பெற்ற நாங்களே எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும்போது நீங்க ஏன் யோசிக்கிறீங்க மாப்பிள்ள? தைரியமா சரின்னு சொல்லுங்க. கல்யாணத்தை கிராண்டா கூட பண்ண வேணாம். ஒரு கோயில வச்சு சிம்பிளா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் லீகலா டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, நான் இப்ப கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கேன். எனக்கு ஒரு 1 day டைம் தரீங்களா? நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு சொல்றேன். சரி மாப்பிள்ள, நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. வரமா? ஏமா அவர்தான் டிஸ்டர்ப்டா இருக்காருன்னு தெரியுதுல, இப்ப எதுக்கு கல்யாணத்துக்கு அவசரப்படுறீங்க? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இவர் பாட்டுக்கு அடிக்கடி தீபா வீட்டுக்கு போறாரு. மனசு மாதிரி ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நாங்க எல்லாத்தையும் உன் நல்லதுக்காக தான் பண்றோம். எதை எப்ப பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். தாலி கட்டும் போது நீ கழுத்தை மட்டும் நீட்டினா போதும். புரிஞ்சுதா? டேய், எப்போ தண்ணியாச்சு சந்தோஷமா இருப்ப? இப்ப நான் ரொம்ப டல்லா இல்ல மச்சான், இந்த பிரபாகரனுடைய மாமனார் செத்து போயிட்டான்ல. ஆமா, இப்ப என்ன இருக்கு? அந்த கேஸ்ல நம்ம மாட்டி போகணும் பயமா இருக்குடா. அடைச்சா இப்ப எதுக்கு மச்சான் அதுக்கெல்லாம் பயப்படுற? நம்ம என்ன கத்தியால குத்தி கொலை பண்ணுமா இல்ல துப்பாக்கியால சுட்டு சாகடிச்சோமா? டேய், அதனால ஃபுல்லா சரகடிச்சு தண்ணியில வந்து செத்ததான் எல்லாரும் நம்புறாங்க. நீயும் அப்படியே நம்ப. நம்ம மேல யாருக்கும் டவுட்டே வராது. ஓகேவா? அதையும் மீறி இது கொலை தான் தெரிஞ்சாலும் நாம தான் அதுக்கு பின்னால இருக்கோம்னு யாருக்கும் தெரியாது. நீ கவலைப்படாத. அடைச்சா யார் மச்சான் போன்ல? அதான் அந்த வீணா போன சாட்சி. ஏன்டா கட் பண்ற? அட்டன் பண்ணி பேசலாம்ல. ஏய், எப்பா பாரு நைனு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காடா. இப்பெல்லாம் அவ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா மச்சி. பத்தினி மாதிரி பயங்கரமா நடிக்கிறாடா மச்சான். அவளுக்கு கொழுப்பு ரொம்ப ஓவரா ஏறி போச்சு. நம்ம யாருன்னு அப்பப்போ அவளுக்கு காட்டிட்டே இருக்கணும். ஏய் ஏய் மச்சி. டேய், என்னாச்சுடா? உன் லவர் என் லவர் ஒரே டைம்ல ஃபோன் பண்றாங்கடா. என்னன்னு கேளு. ஏய், நான் இப்ப சரகஸ்ட் இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. போன வை. ஹலோ. அதான் எனக்கு ஒரு டவுட்ரா. என்னடா கேளு. இப்பெல்லாம் சாக்ஷி பத்தி பேசினாலே நீ டென்ஷன் ஆயிடுறிய. நீ நிஜமாவே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? கல்யாணமா? நானா? அவளையா? அவளெல்லாம் பிரபாகர் மாதிரி லூஸ் தானே கல்யாணம் பண்ணிப்பான். செத்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. அவெல்லாம் ஒரு பொண்ணு. பணத்துக்காக லவ் பண்ண மாதிரி நடிக்க சொன்னேன். உடனே ஓகே சொல்லிட்டா மச்சான். நடிக்கிறதோட மட்டும் இல்லாம இப்ப அங்கேயே செட்டில் ஆயிட்டா. இப்போ ஒரு அசிங்கம் பிடிச்ச பொண்ணு நீ எங்கேயாவது பாத்திரியா? சரி, நானே நடிக்க சொன்னாலும் அவ என்ன பண்ணிருக்கணும்? என்னால இன்னொருத்தனோட லவரா நடிக்க முடியாது, அது தப்புன்னு சொல்லிருக்கணும். சொன்னாலா? இல்லையே. இப்ப லவரா நடிக்கிறவ கல்யாணத்துக்கு அப்புறம் அதே பணத்துக்காக எப்படி வேணாலும் இருப்பாள்ல. மச்சி, இந்த மாதிரி ஒருத்தைய நம்ம நம்பவே கூடாதுடா. ரொம்ப கீழ்த்தனமானவடா. சரிடா, சாக்ஷியே கட்டிக்க மாட்டேன்னு சொல்ற, ஆனா அவள் லவ்வர் மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்க. அப்படின்னா உன் பிளான் தான் என்ன? பிரபார்கிட்ட இந்த சொத்தை அடிச்சதும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலாங்கிற நினப்புல அவ இருக்காடா. ஆனா அது அப்படி நடக்கவே நடக்காது.
பணம் கைக்கு வந்ததும் அவளை கழட்டி விட்டுட்டு நான் எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுவேன். டேய், நான் அவளை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறதே பணத்துக்காக தான்டா. மச்சி இப்போதைக்கு 10 லட்சம் உஷார் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கா. அது கொடுத்தாலே போதும்டா. அவளுக்கு குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். எப்படியாவது இந்த விஷயத்தை சாக்ஷி கிட்ட சொல்லணுமே.